அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி வந்து தக்கடி செய்ய போகிறோம். அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதுக்கு சீப்பு பணியாரத்துக்கு மாவு வறுத்துருக்குறோம். அதே மாவு தான் இடியப்ப மாவு. இடியப்பம் செய்யலாம், சீப்பு பணியாரம் செய்யலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறையா செய்யலாம். இது தக்கடின்னு சொல்லுவாங்க, திக்கடின்னு சொல்லுவாங்க. திக்கடின்னு சொல்லுவாங்க, தக்கடின்னு சொல்லுவாங்க, எப்படியும் சொல்லலாம். திண்டுக்கல் சைட்லாம் திக்கடின்னு சொல்லுவாங்க. இது வந்து மட்டன் செய்யணும். கறியை வந்து 3 தடவை அலசிட்டோம். நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டோம். இப்போ அந்த காலத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, மற்ற பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம மலேசியாவில் இருந்து வண்டியில் வருவாங்க, பரமக்குடியிலேருந்து மாட்டு வண்டியில். அப்போ வரும்போது இந்த மாவு தான் நிறைய இடிச்சு பானையாக கொட்டி இது பண்ணி வச்சுருப்பா, மண்பானையில் கொட்டி வைப்பா மாவுலாம். அப்போதான் அது ரொம்ப கெடாமல் நல்லாவும் இருக்கும், வாசமான்ட்டு. அப்படியா? மண்பானையில் கொட்டி? மண்பானையில், ஆமாம், புதுப்பானை மண்பானையில் வச்சு கட்டி வச்சு அதில் வந்து வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சுருவாங்க. அது அப்படியே இருக்கும், வண்டு எதுவும் விழுகாது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த மாவு? அது 6 மாதத்துக்கு இருக்கும். உலக்கையில் குத்தி அதை சலிச்சு 2 பேர் குத்துவோம். இப்போ ஒரு ஆள் வேலைக்கு கூப்பிட்டோம்னா நம்மளும் சேர்ந்து குத்தணும். அதை வந்து மண்பானையை இப்படி பானையை உடைச்சி லாவு பக்கமாக உடைச்சி இந்த கொட்டாச்சி ஆப்பையை வச்சு இப்படி கிண்டணும். விறகடுப்பில் தூக்கி வச்சு அந்த பானையை அதில் மாவை போட்டு கிண்டணும், ஈரமாவை. இப்போ எவ்வளோ ஈஸியாக போய் எவ்வளோ கஷ்டமாக போச்சு எல்லாரும். இந்த மாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதைத்தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மலேசியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வீட்டில் தக்கடி செஞ்சு கொடுப்பா. கறியோ கோழியை வளர்த்து, நாட்டுக்கோழி வளர்த்துருப்பாங்க, அறுத்து கொடுப்பாங்க. பக்கத்தில் வந்து பரமக்குடி அரசமங்கலம் போய் வாங்கிட்டு வந்து கறியை வாங்கிட்டு வந்து போட்டு இதெல்லாம் கொடுக்குறது. ஆம்பளையை வந்துட்டால் எல்லாம் நல்ல ஒரு விதமாக நல்லதாக செய்வாங்க. மலேசியாவிலேருந்து வந்தால் அந்த மாதிரி நான் சிறு வயசில் இந்த மாதிரிலாம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற மருமகை, என்கிட்ட நிற்கிற மருமகை, எப்போதுமே நிற்கிற மருமகை நல்லா கற்றுக்கிடுச்சு எல்லாத்தையும். நிறையா வேலையும் வேகமாக ஸ்பீடாகவும் செய்யும். நல்லா கற்றுக்கிடுச்சு வேலையில். நல்லா இந்த சமையல் பண்ணுறதுன்றதெல்லாம் என்னை பார்த்து சொல்லி கொடுத்து நான் கொண்டு வந்தேன். இவங்க வந்து வளைஞ்சு நான் 15 வயசில் எனக்கும் கல்யாணம் இருந்தேன். நானும் அப்படித்தான் கற்றுக்கிட்டு எல்லாம் கற்றுக்குறேன். அப்படி வேலையை செஞ்சு கிச்சன் வேலை செஞ்சு நல்ல ஒரு கற்றுக்குருவோம். அது எல்லோரும் அவங்க இப்போ காலகட்டங்கள் அப்படித்தான் படிக்கணும். பிள்ளைய படித்தாட்டே இல்லாட்டா ரொம்ப அடிமையாக வாழ வைக்க பார்ப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்களை கொண்டாந்து ரொம்ப அடிமைத்தனமாக பண்ணுவாங்க. வீட்டுகளில் குடும்பங்களில் மாமியார் கஷ்டங்கள் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து வேறு மாதிரி அவங்கவுங்க சுதந்திரமாக வேலை செய்வாங்க, படிச்சுட்டு சம்பாதிக்கிறாங்க. அனுபவத்தில் வர்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி நம்மளாக எதை இது பண்ணிக்கிறோங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அனுபவம் தான் நல்லது. எல்லாத்துலேயும் அனுபவ திறமையாக இருக்கணும்.